பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. இதற்கு மத்தியில இப்படியான ஒரு வாக்காளர்கள் ஆட் ஆன விஷயம் ஒரு சமீபத்திய செய்தியா வெளியே இருக்கு. மட்டும் இல்லாம பேரணி நடத்தி இருக்கிறார். இந்த பேரணியில ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்த நபர் ராகுலுடன் கை கோர்க்க இருக்கிறார். அந்த கட்சி தலைவர் யார்? அது மட்டும் இல்லாம ஒரு சமூக ஆர்வலர் தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதிலே இல்லாம அப்பட்டமா இல்லை சொல்லி இருக்கிறாங்க. இது சார்ந்த முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களம் விழுந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அதாவது பீகார்ல மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த யாத்திரையில கிட்டத்தட்ட 10-11 நாளா நடக்குதுங்க. எத்தனையோ கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு மிக முக்கியமான கட்சி தலைவர், அதாவது சமாஜ்வாதி கட்சி தலைவரை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்களும் ராகுலுடன் கை கோர்க்க இருக்கிறார். இருவரும் சேர்ந்து இன்னும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்மையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதற்கு மத்தியில இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிட்டத்தட்ட 2 மாதமா நடந்துட்டு இருக்குதுல்ல. எத்தனையோ வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் ஆதாரம் எங்கேன்னு கேட்டாங்க. அதுக்கும் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் உச்ச மன்றத்திலேயே செத்து போனவங்கன்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியல வந்துச்சு. அவங்க உயிரோட இருந்ததை உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் நிப்பாட்டியுமே தேர்தல் ஆணையம் அது நாடகம் அது இதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நன்றி தெரிவித்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தவங்களோட டீ அருந்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்லி இந்த விஷயம்லாம் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இன்னமுமே பீகார்ல அரசியல்ல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதாவது சமூக ஆர்வலர், அவங்க பேரு அஞ்சலி பரத்வாஜ், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறதே மக்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக ஒரு வழக்கை தாக்கல் செய்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் வருமாங்கிறதே நமக்கு ஒரு ஐயமாக தான் இருக்கு, இல்லைன்னா சந்தேகமாகவே இருக்கு. இருந்தாலும் சமூக ஆளுநர் செய்த அந்த அதிரடியான சம்பவம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளாலேயே பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. தேர்தல் ஆணையம் அப்படியே திக்க முக்காடிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமலேயே அப்பட்டமா இல்லை அது நோ அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னதான் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதலாவது கேள்வியாக அவங்க கேட்டக்கூடிய விஷயம், பீகார்ல மட்டும் நீங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்துறேன்னு சொல்லலை, இந்தியா முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை நடத்துறேன்னு சொல்றீங்களே, ஏன் நடத்துறீங்க? அதற்கான காரணம் என்ன? இல்ல இந்த இந்தியா முழுவதும் சுயாதீன ஆய்வு இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் நீங்க நடத்தி இருக்கிறீங்களா? அப்படி நடத்தி இருந்தீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம இல்லைன்ட்டாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்கு நடத்துறாங்கன்னு கேட்டதுக்கே அவங்களுக்கு பதில் தெரியல. இதுல வேற எங்க இண்டிபெண்டா அவங்க எவாலுவேஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கும் தெரியல. இல்லைங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. எப்படி? அதாவது ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு சமூக ஆர்வலர் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு இல்லைன்னு எப்படி பதில் சொல்றாங்கன்னு யாருக்கும் புரியல. இல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உண்மையாலுமே அந்த ஆவணங்கள்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதுக்கு நான் ஒரு பின்னாடி ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதுவும் சொல்றேன். அடுத்து 2வது கேள்வியே ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதாவது 2003 தாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்கல்ல. சரி, இவர் கேட்குறாரு, 2003 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினீங்கல்ல, அந்த ரிவிஷன் நடத்துறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது வழிகாட்டுதல்கள், அதற்கான உத்தரவுகள்லாம் போட்டிருப்பீங்களா? அப்படி போட்டிருந்தா அதற்கான டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த 2003 நடத்தின ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனா இப்ப சமூக ஆர்வலர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்லைங்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் கோர்ட்டுக்கு ஒரு பதில், சாமானிய மக்களுக்கு ஒரு பதிலா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம்லாம் எழும்புதில்ல. கோர்ட்டு கேட்டா ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி சமர்ப்பணம் செய்கிறாங்க,
மக்கள் கேட்கறாங்க, எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, சமூக ஆர்வலர் கேட்கறாங்க, பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடு இதுதானா? இந்தியாவோட தேர்தல் ஆணையத்தின் மீதாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா இழந்து கொண்டு வருகிறோம். அதுக்கு ஏத்த மாதிரியே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு வர்றது எதிர்கட்சிகள் மாபெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்புல என்ன நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தி வெளிநாட்டவங்க எல்லாம் நாங்க வெளியேற்றுறோம்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் எத்தனை வெளிநாட்டு பயனாளர்கள், எத்தனை வெளிநாட்டவர்கள் பீகார்ல இருந்து வெளியேற்றிருக்கிறீங்க? அதுக்கான டாக்குமெண்ட் கொடுங்கனாலும் இல்லைன்ட்டாங்க. இந்த செத்து போனவங்களாம் உயிரோட வந்தவங்களாம் இறந்து போனவங்களாம் சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி சொன்னீங்கன்னா அதுக்குள்ளன்ட்டாங்க. வீட்டு முகவரியெல்லாம் 00 அப்பா அம்மா பேர் ABCDEFGHன்னு போட்டிருந்தீங்களா, அதுக்கு கேட்டா பீகார்ல வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேரு, அதனாலதான் உங்களுக்கு 0 போட்டோங்கிறாங்க. இப்ப வீடு இல்லாதவங்ககிட்டயே எப்படி இருப்பிடச் சான்றிதழ் கேட்டாங்கன்னு தெரியல. இப்படி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையரும் சொல்லக்கூடிய பதில்கள் அப்பட்டமா அம்பலப்படுத்துது. யாருக்கு பின்னணியில அவங்க செயல்படுறாங்க, யாரு சொல்லி செயல்படுறாங்க, இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்ல, அவங்க வாயாலே வரக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பீகார் அரசியல் மாபெரும் களத்தை கண்டிருக்கிறது. அடுத்து எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகுது? பீகார்ல மட்டுமா நடக்க போகுது, அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல நடக்க போகுது, அடுத்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது. பீகார் தேர்தல் காலத்தை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. பீகார்ல கருத்து கணிப்பு ஏற்கனவே வெளியிட்டதை பார்த்தோம். தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் பெரும்பான்மையான வாக்குகள் போய் சேரும், நிதிஷ்குமாருக்கு அவ்வளவுதான், அவர் உடல்நிலையும் சரியில்லை, பிஜேபி காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா முந்தா நேத்தோ ஒரு அமைச்சர் போயிருந்தாரு, சுகாதாரத்துறை அமைச்சர், பீகார் மக்கள் எப்படி விரட்டி அடிச்சாங்க அப்படிங்கிற நிகழ்வையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால பீகாரோடைய கருத்து கணிப்பு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாடோடைய கருத்து கணிப்பு இந்தியாவுடையவும் சி ஓட்டரும் சேர்ந்து இணைந்து நடத்திய ஆய்வுல ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. அதை பத்தின ஒரு முழு விபரத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2026 தேர்தல் ஆகஸ்ட் மாசம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முதலாவது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் வராம இருந்திருந்தா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இந்த மாதிரி தான் போட்டி நிலவிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதுவே புதிதாக கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களால தமிழ்நாட்டு அரசியலையே திருப்பு முனையா மாத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா தொகுதிகளிலும் டிஎம்கே வெற்றி பெற்றுட்டு இருந்தது. இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல கிட்டத்தட்ட 36 தொகுதிகளிலும் டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு வெற்றி பெறுவாங்கன்னு. ஆனா இது ஒரு கருத்து கணிப்பா இருக்கு. இந்தியா டுடே இத்தனை நாளா ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது 80 இல்ல 90% உண்மையா இருந்திருக்கு. அப்படியாக இந்த கருத்து கணிப்புல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த 3 கட்சியும் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏடிஎம்கே தனியா கூட்டணி வைக்காம தனியா இருந்திருந்தா கூட ஜெயலலிதா அவர்களுடைய பெயராலும் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயராலும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போய் சேர்ந்திருக்கும். ஆனா பிஜேபி கூட என்னைக்கு கூட்டணி வச்சாங்களோ ஏடிஎம்கே ஓட்டு எல்லாமே யாருக்கு போகும்னு சொல்லப்படுறாங்க, டிவிகேக்கு போகும். ஏன்னா அவங்களும் சினிமா பேக்ரவுண்டு, இவங்களும் சினிமா பேக்ரவுண்டு அப்படிங்கிற பட்சத்துல டிவிகேக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா டிஎம்கேவுக்கு இத்தனை நாளா ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க, டிஎம்கேல ஒரு சிலர் அதிருப்தி ஏற்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட ஓட்டும் டிவிகேக்கு போகும், யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டும் டிவிகேக்கு போகும்னு சொல்றாங்க. அதாவது கூட்டம் மட்டும் பார்க்க கூடாது, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறணும் அப்படின்னு பேசுனாங்க. ஆனா கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க, டிவிகேவுக்கும் 50 to 60% வாய்ப்பு இருக்கு, டிஎம்கேவுக்கும் 70 to 80% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிஜேபியோ நாம் தமிழர் கட்சியோ வேற மற்ற இதர கட்சிகள் போட்ட டெபாசிட் வாங்குறதுக்கே மிக கஷ்டமா, போட்ட டெபாசிட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல் தான் இந்தியா முழுவதுமே பேசப்பட போகுது. ஒன்னு டிவிகேவா, டிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஆனா பாஜக மட்டும் தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாது. இந்திய அரசியல் வரலாறுலயே எழுதி வச்சுக்கோங்க, பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க முருகன் மாநாடு நடத்துறோம், அதை நடத்துறோம்னு சொல்லிட்டு பாஜக தமிழ்நாட்டுல வரும், ஆட்சியை பிடிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா கல்வி நிதியும் நிறுத்தி வச்சுட்டாங்க, பேரிடர் நிதியும் நிறுத்தி வச்சுட்டாங்க, மற்ற கீழடி ஆய்வறிக்கை, தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு நாகரிகம் பண்பாடு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தீங்கிழைத்து கொண்டே வர்றது எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனா எப்படி சொல்றாங்க நாங்க தமிழ்நாட்டுல மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவார், அப்படி வெற்றி பெறுறதுக்கான யூகங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் ஒரு கருத்துக்கள் தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. சரிங்க, தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுறோம், பீகார் அரசியலை பத்தி பேசுறோம். இப்ப பீகார்ல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் விதமாக புதுசா ஒரு செய்தி வெளியே இருக்குதுங்க. இந்த ஒயர் பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்க நடக்கக்கூடிய பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சார்பா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குதுல, அதுலயும் பல மோசடி பண்றாங்கிறத அம்பலப்படுத்திட்டாங்க. ஆனா ஒயர் பத்திரிகை மேல பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது, எஃப்ஐஆர் போறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப பத்திரிகை சுதந்திரம் எங்க போச்சு, கருத்து சுதந்திரம் எங்க போச்சு, இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகாவில் நடந்த மகாதேவபுரம் அப்படிங்கிற தொகுதியில எப்படி ஒரு வீட்டுக்கு 40 to 80 ஓட்டுகளை அதிகரிச்சு போட்டாங்களோ, அதே மாதிரி பீகார்ல 1200 1300 வீட்டு முகவரியில கிட்டத்தட்ட 100க்கு மேல ஓட்டுகள் அதிகரிச்சு போட்டிருக்கிறாங்க. அதாவது 1.5 லட்சம் ஓட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஒரு பக்கம் 65 லட்சம் பேரை நீக்கினாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் 1.5 லட்சம் பேரை சேர்த்தன்னு சொல்றாங்க. யாரை நீக்கினாங்க, எதுக்கு நீக்கினாங்கிற ஒரு காரணமும் தெரியல. இந்த 1.5 லட்சம் ஓட்டுகள் எல்லாம் பாஜகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளான்னு தெரியல. இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அதாவது பூத் நம்பர்ஸ், இந்த பூத் ஒரு சில பூத்துல சொல்றேன், பல பூத்துகள் இருக்கு. பூத் நம்பர்ஸ் 282, 101, அதுல பார்ட் ஏ, பார்ட் பி, 120, 160, 127, 121, இந்த மாதிரியான பல பூத்துக்கள்ல கிட்டத்தட்ட பல வாக்குகளை சேர்த்திருக்கிறாங்களாமா. அதாவது வாக்குச்சாவடி 12க்கு கீழே வரக்கூடிய ஒரு 2 இடத்துல ஒரு வீட்டுல 22 ஓட்டையும் இன்னொரு வீட்டுல 15 ஓட்டையும் சேர்த்திருக்கிறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தோம்னா அவ்வளவு பேர் இருக்கிறதாவே தெரியல. ஒரு குடும்பத்துல 5 இல்ல 6, மேக்சிமம் 7 பேர் இருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஓட்டுகளை சேர்த்தது எப்படி ஒரு நம்பகத்தன்மையாவும் இல்லை. இது மட்டும் இல்லாம ஒரே வீட்டு முகவரியில 274 பேரை சேர்த்திருக்கிறாங்க. அதை ஒயர் பத்திரிக்கை போய் பார்த்துருக்குறாங்க. ஆனா அங்க இருந்தது என்னமோ ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு அம்மா, அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இது எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. ஒரே அடியா வாக்காளர்களை சேர்த்து விட்டுறாங்க, இல்லைன்னா ஒரே அடியா நீக்கி விட்டுறாங்க. இதெல்லாம் யாருக்காக சேர்க்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அவங்ககிட்ட பதிலும் கிடையாது, பதில் சொல்றதுக்கான அவசியமும் கிடையாதுங்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயக உரிமையை பறிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழும்புது இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த வாக்குச்சாவடி 12 கீழே சொன்னல, அது என்னன்னா தனியாருக்கு சொந்தமான கோயில் கட்டுமான நிலமாமா. அந்த நிலத்துக்கு ஓனர் யாருன்னா சந்தன் யாதவ் அப்படிங்கிறவர் தான் அந்த ஓனர். அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, இவ்வளவு வாக்காளர் சேர்த்துக்கிறாங்களே எப்படின்னா, அவரு சொல்றது எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருந்தாங்களான்னு தெரியலங்கிறாங்க. இப்ப எதன் அடிப்படையில் வாக்காளர்களை இவ்வளவு பேர் சேர்க்கிறாங்க ஒரே முகவரியில அப்படிங்கிற கேள்வியில வருது இல்ல. ஆனா நீக்கிறாங்க, எதுக்கு நீக்கிறாங்கன்னு தெரியல, சேர்க்கிறாங்க, எதுக்கு சேர்க்கிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பல வாக்காளர்களை ஒரு வீட்டு முகவரிலே சேர்த்துருக்கிறாங்கிறது அம்பலப்பட்டு போச்சு. அதாவது பூத் நம்பர் 160ல ஹவுஸ் நம்பர் 50ங்கிற இடத்துல 264 பேர் சேர்த்துருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, பூத் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் சேர்த்துருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டாங்கன்னா, நாங்களாவது சேர்க்கலைங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோம், அது எப்படி ஆச்சுன்னு தெரியலங்கிறேன். அது எப்படி தண்டபலம் ஆனதுலேருந்து பொத்துன்னு விழுந்து பட்டியலில் உக்காந்துக்குச்சா அப்படிங்கிற கேள்வியில் எழும்புது. ஒன்று பூத் லெவல் ஏஜென்ட், இல்லைன்னா தேர்தல் ஆணையம், இவங்க மேலதான் நம்ம சந்தேகம் வருது. யார் இப்படி சேர்த்தாங்க, இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா? உச்சநீதிமன்றம் ஆதாரம்னு கேட்குறாங்கல்ல, தொடர்ந்து ஆதாரங்கள் அமலப்பட்டு வருகிறதுல உச்சநீதிமன்றம் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் பின்னணியில் செயல்படுறாங்களோ அவங்க மீது அதிரடி கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்டை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.